ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கறி குழம்பு சுவையில் பட்டாணி குருமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா செய்வாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது வெரைட்டி ரைஸுக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காம்பினேஷனாகவும் இருக்கும். டேஸ்ட்டாக நம்ம கறி குழம்பு மாதிரியே வைக்க போகிறோம். எப்படிலாம் வைக்கிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோ நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போய் என்னென்ன ஜாமான் அதுக்கு எப்படிலாம் செய்ய போகிறோன்றதை பார்க்கலாமா. இந்த பட்டாணி குருமா நீங்களாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இல்லை இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி. எங்கள் அம்மா வீட்டிலேயே நார்மலாக செய்வாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் தக்காளி சாதத்துக்கு செய்வாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, எண்ணெய் விட்டாச்சு. இது கூட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அந்த டப்பா அங்கே இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கு, எடுத்தாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இதெல்லாமே டப்பாவில் வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணி கொட்டி வச்சுப்போம். ஏன்னா எங்களோட கிராமத்தில் கிடைக்காது. இங்கேருந்து நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போனால் தான் கிடைக்கும். அதே மாதிரி திருச்சி தம்பலம் போகணும், இல்லைன்னா பேராவண்ணி போகணும். அங்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் தான். அதுலேயும் அங்கே கடைகள்லையும் கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அப்புறம் பிரியாணி இலை எடுத்துக்கலாம். பிரியாணி இலை எடுத்தாச்சு. இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்துக்கணும். எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம உள்ளே சேர்த்தலாம். உள்ளே சேர்த்தியாச்சு. தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸுக்கு வெங்காயம், 1 வெங்காயம். சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சொல்ல வரதில்லை, நம்ம இன்னைக்கு சட்டியில் செய்யல, குக்கரில் தான் செய்ய போகிறோம். சட்டியிலன்னா ரொம்ப நேரம் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ரொம்ப நேரம் ஆகும் வேக. இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நல்லா கோல்டன் கலரில் வரட்டும், அப்புறமேட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நான் காஞ்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நல்லா இதாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாங்கினீங்க அப்படின்னா அதில் சாயம்லாம் பூசியிருப்பாங்க, பச்சை கலரில் இருக்கும் தண்ணி. ஆனால் இது வெள்ளை கலரில் தான் இருக்குது. இது நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுருங்க. இல்லை நைட்டு தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சுருங்க. உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து நல்லா திருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். இது கூட கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கசகசா இல்லை அப்படின்னா இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி இருக்கு இல்லையா, முந்திரி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு திக்கான இது கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முந்திரி இல்லைன்னா ஆப்ஷன் இல்லைன்னா கசகசா, 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்து அரைக்கணும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டு கலரில் வரவும் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கையில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க தர்னிஷும் தீயாவும் தான் சாப்பிடுவாங்க ரொம்பவே. அதுக்காக காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான், நீங்கள் கடையில் அரைச்சா இருந்தால் கூட ஓகே தான். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா அடுத்ததாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த இஞ்சி பூண்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு கை அளவுக்கு உப்பு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் உப்பு இருந்தாலும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் சேர்த்துக்க போகிறோம். வாங்க சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம்.
பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்தாச்சு. ரெண்டையும் நல்லா வந்து வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம தேங்காய் போட்டோம் இல்லையா, தேங்காவும் கசகசாவும் போட்டோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி அலம்பி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி அலம்பி ஊற்றியாச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சோண்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் போட்டது கரெக்டாக தான் இருந்துச்சு. இது கூட கொஞ்சோண்டு மல்லித்தலையை வந்து நம்ம சேர்த்துடலாம். குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஓகே, இதை இப்போ நம்ம வந்து மூடிடலாம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட போகிறோம். மூடி போட்டுடலாம். கேஸை வந்து ஃபுல்லில் வச்சுட்டு மூடி போட்டு குக்கர் குண்டையும் போட்டோம்னா இப்போ வந்து 3 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றத பார்ப்போம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பட்டாணி குருமா அப்படின்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வைப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வைப்பீங்களா, இல்லை வேறு மெத்தடில் வைப்பீங்களா அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நம்ம 3 விசில் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பராக வாசம் வருது. கறி குழம்பு மாதிரி, கறி குழம்பே தோற்று போயிடுற அளவுக்கு இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக வாசமாக இருக்குது. ஸோ நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பக்கத்தில் பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, எப்படி வேந்துருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப சூடாக இருக்குது, கொதிக்குது. தர்னிஸுக்கு தியாவுக்கும் இந்த மாதிரி பட்டாணி, சுண்டல், மொச்சப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரிலாம் பயிர் போட்டு வச்ச குழம்புலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. யாருக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெத்தடில் நான் செஞ்ச மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக குக்கரை திறக்கையிலே செம்ம வாசனை வருது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி கேட்டுரும் அந்த அன்னிஸுக்கு இந்த மாதிரி குருமா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கறி குழம்பு, கறி கிரேவி, கறி மசாலா அது மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்னா தர்னீஸ் வந்து முறுவலான தோசை கேட்பான். இல்லை அப்படின்னா வந்து சப்பாத்தி கேட்பான். அந்த ரெண்டுக்கும் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும் இல்லையா. இந்த மொதல் நாள் வச்சுட்டு மறுநாள் வைக்கிற கறி குழம்பு, மொதல் நாள் வச்சுட்டு மறுநாள் வைக்கிற மீன் குழம்பு, அப்புறம் மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் செஞ்சேன்னா அவனுக்கு மறுநாள் வந்து அன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த நாளாவது தோசை வந்து மொருளாக ஊற்றி தருவேன். அது சாப்பிடுவான். சப்பாத்தி போடணும் மெயினாக அவனுக்கு வந்து. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி குழம்புலாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்பாத்தி சாப்பிடுவீங்களா, தோசை சாப்பிடுவீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொன்னேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் நான் செய்யணும். அவன் வரங்களையும் 3 மணிக்கே நம்ம வந்து மாவு தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா 4 மணிக்கு வருவான். வந்தோடனே சப்பாத்தி தான் மெயினாக கேட்பான். எனக்கு சாப்பாடு கூட இப்போ தர்னிஸ்க்கு வந்து சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு ஊற்றி கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தோன்னா அவன் சாப்பிட்ருவான். நைட்டுக்கு நான் போதையிலே சொல்லிடுவான், தோசை வேணுமா சப்பாத்தி வேணுமா, சப்பாத்தி அப்படின்ட்டுருவான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறந்துடாமல் இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்றதை செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.